Hello all, this is Karthick Thasapparaj. Yeah, ஒரு சின்ன மேட்ரு உங்ககிட்ட சொல்லணும். என்ன மேட்ரு அப்படின்னு கேக்குறீங்களா? விவசாயி, ஒரு ஆந்திரால இருந்த ஒரு விவசாயி, மைனர் மாதிரி புல்லட்ல, அதாவது ராயல் என்ஃபீல்ட்ல அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருந்த ஒரு விவசாயி சடனா அவரோட ராயல் என்ஃபீல்டை வித்துட்டாராம். ஏன்பா நல்லாதான்ப்பா போயிட்டு வந்துட்டு இருந்த, எதுக்குப்பா சம்மந்தம் இல்லாம அதை வித்த அப்படின்னு கேட்டதுக்கு அவர் கொடுத்த ஆன்சர் செம்மையா இருந்துச்சு, பயங்கர கிரேசியா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்லைங்க, இந்த பைக்குக்கு நான் இதர பல செலவுகள் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு பெட்ரோல் ஊத்துற செலவுல நான் இந்த குதிரையை வச்சு நல்லா என் லைஃப்பை ரன் பண்ணிப்பேன். அதுவும் நான் எங்கேயாவது போகணுன்னா கூட குதிரையிலேயே போயிட்டு வந்துக்குவேன். ஸோ அதனால நாட்டுக்கு வீட்டுக்கு எதுக்குமே கெடுதல் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கிரேசியா ஒரு ஆன்சரை கொடுத்துருக்காரு. யா, இந்தியா இப்படி இருந்தா சீக்கிரமா வளர்ச்சி ஆயிடும்ல. ஓகே, ஃபைன், ஜஸ்ட் அ ஃபனி நோட். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ். யா, மனுஷங்க எப்படி எப்படிலாம் நினைக்கிறதுனால என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மாதிரியான டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஸோ வாங்க இந்த மாதிரியான டாபிக்குள்ள திரும்ப போகலாம். ஒரு டாப் 5 ஃபேக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன மேட்டர் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஹேட்டர்ஸ். எனக்கு உன்னை பிடிக்கலடா சுத்தமா, இல்ல நீ பண்ற விஷயங்கள் செயல்பாடுகள் எனக்கு பிடிக்கல அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னா, ஜஸ்ட் ஸ்டே காம், ரிலாக்ஸ்டா இருங்க. ஏன்னா உங்களையும் நீங்க பண்ற விஷயங்களையும் பிடிக்காதவங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் நீங்க இருக்கிற லெவலுக்கு அவங்களால வர முடியாத ஒரு சிச்சுவேஷனா இருக்கலாம். அண்ட் அவங்க பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களை எல்லாமே நீங்க பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு உங்களை பிடிக்காம கூட போகலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரீசன், ஹேட்டர்ஸ். அதாவது உங்க பின்னாடி ஏன் இவ்வளோ ஹேட்டர்ஸ் உருவாகிறாங்க அப்படிங்கிறதுக்கு. அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற யாராவது பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் உங்க கூட யாராவது ஒருத்தங்க ஷேர் பண்றாங்கன்னா அதை ரொம்ப கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. லிசன் பண்ணிட்டு அவங்களுக்கு ரொம்ப உங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப ப்ரிகாஷனோட ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா உங்ககிட்ட இன்னொருத்தங்களை பத்தி தப்பாவோ இல்ல அவங்களுக்கு எதிர்மாரியாவோ சொல்ற ஒருத்தர், அந்த நபர் உங்களை பத்தியே வந்து இன்னொருத்தர்கிட்ட உங்களை பத்தி இந்த மாதிரி தப்பான விஷயங்களை சொல்ல நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களை பத்தி இல்ல உங்ககிட்ட யாராவது வந்து இன்னொரு பர்சனை பத்தி வந்து சொல்றது, அந்த மாதிரி யாராவது ஒரு பர்சன் உங்களுக்கு தெரியும் இல்ல உங்க லைஃப்ல இருக்காங்க அப்படின்னா பெட்டர் அவாய்ட் இட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை பிடிக்காதவங்க இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்காதவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூட ரொம்ப நார்மலா எடுத்ததுமே வந்து ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட இல்லாம ரொம்ப நார்மலா கேஷுவலா அவங்க கூட டீல் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அவங்க கூட ரொம்ப மெச்சூர்டா கேஷுவலா டீல் பண்ற விதத்தை பார்த்தே அவங்க இரிட்டேட் ஆயிடுவாங்க. என்ன நம்ம என்ன பண்ணாலும் காண்டாவே மாட்டேங்கிறான், டென்ஷனே ஆக மாட்டேங்கிறான், எவ்வளவு கூலா இருக்கானு சொல்லி அவங்க காண்டை அவங்க போயிடுவாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. அண்ட் செகண்ட் பாசிபிலிட்டி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அவங்க கூட ரொம்ப நைஸா, அதாவது ரொம்ப நல்ல விதமா நீங்க அவங்க கூட மூவ் பண்றதுனால உங்களோட மெச்சூரிட்டி லெவல் அதிகரிச்சிடுச்சு அப்படிங்கிறத ஒண்ணு சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க மெச்சூரிட்டி லெவல் அதிகரிச்சதுனால நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு உங்க மைண்ட்குள்ள நீங்க ஃபிக்ஸ் ஆயிட்டு ஏதோ ஒரு பயம் வரான், ஏதோ ஒன்று சொல்றான், ஏதோ ஒன்று பண்றான் போறான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டேக் இட் ஈஸியா வந்து அவங்க லைஃப்பை மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால அவங்களுக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன், இந்த இரிட்டேஷன், இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு குழப்பங்கள்லாம் மண்டையில வந்து சுத்தாது அப்படின்னு சொல்றாங்க. யா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபோர்த் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பிரெயின் வந்து யாராவது ஏதாவது சொன்னா அதுல இருக்கிற நெகட்டிவிட்டி எங்க இருக்குங்கிறத தேடி போய் எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எதுக்காக அப்படி தேடி போய் எடுக்கணும்? ஸோ உங்க பிரெயின் உங்ககிட்ட உங்க கண்ட்ரோல் இருக்கணும். ஸோ அதனால எந்த விதமான நெகட்டிவ் நோட்ஸையும் அதிகமா மைண்டுக்குள்ள கொண்டு போக ட்ரை பண்ணாதீங்க. ஒருவேளை மைண்டுக்குள்ள போகுது, நெகட்டிவா தான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஓவர் கம், ஏதாவது ஒரு நல்ல தாட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஒரு பர்டிகுலர் பர்சனை பத்தின நெகட்டிவிட்டி உங்க கூட இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த பர்டிகுலர் பர்சனை பத்தின ஒரு பாசிட்டிவ் நோட்டு உங்ககிட்ட இருந்து இருக்கும். ஒருத்தங்க மேல நெகட்டிவ் தாட் வருதுன்னா கண்டிப்பா அவங்க கூட நீங்க ஒரு கட்டத்துல க்ளோஸா இருந்திருப்பீங்க. ஸோ அப்படி க்ளோஸா இருந்திருக்கிறப்ப கண்டிப்பா ஒரு சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ அந்த நல்ல விஷயங்களை நீங்க நினைச்சு பாக்குறது மூலமா அந்த நெகட்டிவ் தாட் வந்து ஓவர் கம் ஆயிடும். ஸோ அப்படி ஓவர் கம் ஆறப்போ நீங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருப்பீங்க. ஸோ அவங்க கூட திரும்ப நீங்க என்ன பண்றீங்க அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லாத விஷயம். பட் நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கிறதுக்கான ஒரு மெயினான பாசிபிலிட்டி இது மூலமா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெகட்டிவ் தாட்ஸை நம்ம மைண்ட் தேடி போய் பிடிக்கும், ஆனா அதை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது மூலமா எந்த விதமான நெகட்டிவிட்டியும் உங்களுக்குள்ள வராம நீங்க பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் லாஸ்ட் 5th பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி உங்க ஞாபகத்துல வர ஒரு பர்டிகுலர் பர்சன் ஆர் எல்ஸ் ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு சம்பவம், அது கண்டிப்பா ஒண்ணு ஹாப்பியான தாட்டா இருக்கும் அந்த நாள்ல நடந்த, இல்லைன்னா ஏதாவது ஒரு ரொம்ப மோசமான நிகழ்வுகள் அந்த நாள்ல நடந்திருக்கும். ஸோ அதுதான் நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க நினைக்கிற ஒரு விஷயமா இருக்கும்.
முடிஞ்ச வரைக்கும் அதையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஹாப்பியான தாட்ஸையே வந்து உங்களுக்குள்ள வச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சீங்கன்னா எந்த விதமான உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ்னால வரக்கூடிய அஃபெக்ட்ஸ் எதுவும் வராது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்ச 5 psychological facts. Okay guys, see you all in next video. Until that, it is Karthick Thasapparaj. Tata, bye bye, take care, cheers, love you all, bye 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 bye.